Hello. Good evening to you, everybody. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எல்லாருக்கும் தெரியும் யூபிஎஸ்சி இஸ் ஹேவ் 3 steps ஆஃப் செலெக்ஷன்ஸ் தட் இஸ் ஒன் ப்ரிலிமினரி, ரெண்டாவது மெயின்ஸ், இன்னொன்னு இன்டர்வியூ. இதுல ப்ரிலிமினரியில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் பார்த்தோம்னா ஓவரால் கொஸ்டின்ஸ்ல எப்பயுமே 15 to 20% ஆஃப் ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸை எப்பயுமே அது கவர் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த இதை பார்த்தீங்கன்னா 2005 இருந்து அப் டு 2021 வரையும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒரு பேசிக் அனலைசிஸை, ஒரு ஹோல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு பேசிக் அனலைசிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரிலிமினரியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, செகண்ட் ஜியாகிரபி, அப்புறம் ஹிஸ்டரியில ஏன்சியன்ட், மிடிவல் அண்ட் மாடர்ன், இந்த மூணும் சேர்ந்து இருக்கு. அடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அப்புறம் எக்கனாமி, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 8 டாபிக்கும் சேர்ந்தது தான் ப்ரிலிமினரி. இந்த 8 டாபிக்ல கவர் பண்ணி தான் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. அதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 15 to 20% ஆஃப் டாபிக்ஸ் இதுல எப்பயுமே கவர் ஆகும். ஓகே, இப்போ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு 12 ஃபீல்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ் நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிச்ச பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்புறம் பார்த்தோம்னா டிஃபென்ஸ், அப்புறம் ஹெல்த் அண்ட் வேக்சினேஷன், அடுத்து ஸ்பேஸ், அடுத்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், அப்புறம் பார்த்தோம்னா நியூக்ளியர் சயின்ஸ், அப்புறம் பயோடெக்னாலஜி, அப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் மீடியா, அப்புறம் ஜியாலஜி அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். இதுல பார்த்தோம்னா ஜெனரல் சயின்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிச்ச என்சிஆர்டி புக்ஸ் 9th 10th +1 +2 இதுல வரக்கூடிய இதுதான். என்ன இருக்கும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3 தான் கவர் பண்ணியிருக்கோம் ஜெனரல் சயின்ஸ்ல. அப்புறம் இந்த டிஃபென்ஸ், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், நியூக்ளியர் சயின்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், மீடியா, இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், ஜியாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் பார்த்தோம்னா இதோட டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் எல்லாமே இந்தியா லெவல்ல இருக்கக்கூடியது. என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கும். என்ன ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட், டிஃபென்ஸ் செக்டர்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், நான் கன்வென்ஷனல் ஷோஸ்ல ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜினால இந்த இம்பாக்ட் இந்த இந்தியாக்குள்ள இருக்கும், இல்லைன்னா இந்த அக்ரிகல்ச்சர் மெத்தடாலஜியை யூஸ் பண்றதுனால இந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது சொல்ற மாதிரி. அப்புறம் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியால கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்தியா ஸ்பெசிபிக் ஓரியன்டட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே டிஃபென்ஸ், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ்லயும், நியூக்ளியர் சயின்ஸ்லயும், அக்ரி, மீடியா, இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், ஜியாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி சைட்ல இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா ஸ்பேஸ், ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் இம்பாக்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. என்ன பார்த்தோம்னா ஆல் ஓவர் வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஸ்பேஸ்ல, ஹெல்த்ல அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் இந்த ஓல்ட் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி 2005 இருந்து 2021 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸை பார்ப்போம்னா 2005 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில மட்டும் பாத்தீங்கன்னா அப் டு 17 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த பார் சார்ட்டை பாருங்க, நல்லா தெரியும். 2005 17 கொஸ்டின்ஸ், 2006 22 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2007 29 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க, 2008 25 கொஸ்டின்ஸ், 2009 19 கொஸ்டின்ஸ், 2010 25 கொஸ்டின்ஸ், 2011 18, 2012 15 and then 2013 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2014 6 கொஸ்டின்ஸ், 2015 10, 2016 7, 2017 9, 2018 13,
2019ல 11, 20ல 11, இப்போ ரீசெண்டா முடிஞ்ச 2021ல 13 கொஸ்டின்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபீல்ட்ஸ்ல இருந்தா கேட்டிருக்காங்க. ஒன்னு ஜெனரல் சயின்ஸ்ல இருக்கும், இல்ல டிஃபென்ஸ்ல, ஹெல்த்ல, ஸ்பேஸ்ல, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ்ல, நியூக்ளியர் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அக்ரிகல்ச்சர், மீடியா, ஜியாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதுல இருந்து தான் ஃபுல்லா எல்லா கொஸ்டின்ஸும் அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பார்த்தோம்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜா 15 to 20 ஆஃப் தி கொஸ்டின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கவர் ஆகுது இன் எவ்ரி இயர். நீங்க அந்த பார் சார்ட்ல இருக்கிறது ஃபுல்லா எல்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே 15 to 20 கொஸ்டின்ஸ் ஆஃப் தி ஹோல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் ஃபுல்லா கவர் ஆகுது. அப்புறம் மெயின்ஸ்ல பார்த்தோம்னா சின்ஸ் 2013ல இருந்து மட்டும் பார்த்தோம்னா 20 to 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த செக்ஷன்ல கவர் ஆகுது. அடுத்து இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி புக்ஸ் தான் மெயின். 9th 10th +1 and +2 இந்த 4 புக்ஸ், இந்த 4 ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் ஜெனரல் சயின்ஸ் புக்ஸ் தான் இதுக்கு ரொம்ப மெயின் சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்டை முதல்ல லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மக்கப் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸை இதோட கோரிலேட் பண்ணி படிக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கும்போது அது வரக்கூடிய சயின்ஸ் டாபிக்ஸை சிலபஸோட கோரிலேட் பண்ணணும். கோரிலேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன அந்த சிலபஸோட கோரிலேட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஏதாவது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக் ஏதாவது ஒரு நம்ம கண்ணில் படுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஆர் அஃபெக்டிங் இந்தியா அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை ஃபுல் அண்ட் ஃபுல்லா தரவா படிக்கணும். அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடா படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் ஆல்மோஸ்ட் இந்த டிஃபென்ஸ் செக்டார், ஹெல்த், வேக்சினேஷன், ஸ்பேஸ், என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் இது எல்லாமே கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லணும் அப்படின்னா இதுதான் மெயின் அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ் தான். 9th 10th +1 and +2. அப்புறம் ஒரு அடிஷ்னலா ஏதாச்சும் புக்ஸ், கமர்ஷியல் புக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ் ஃபார் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், எஸ்ஏ மஸ்ஜித் அப்படின்ற ஆத்தர் இருக்கக்கூடிய அந்த ஒரு புக் ஒன்று. 1000+ கொஸ்டின்ஸ் ஆன் ஜெனரல் சயின்ஸ், டாடா மெக்ரோ ஹில் அப்படி அதோடைய இது ஒன்று. அப்புறம் இந்த ஹிந்து ஸ்பீக்ஸ் ஆன் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், அதில் வரக்கூடிய வால்யூம் 1, வால்யூம் 2 அண்ட் வால்யூம் 3 இந்த 3 புக்ஸை எடுத்து படிச்சோம்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இப்போ நான் நிறைய ஃபீல்ட்ஸ்ல இந்த ஃபீல்ட்ஸ்ல இருந்தா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபார் அந்த ஓல்ட் கொஸ்டின்ஸை எந்த ஃபீல்ட்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அனலைசிஸ் ஒன்று பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் செக்டார். டிஃபென்ஸ் செக்டார்ல 2014ல கேட்ட ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துப்போம். இந்த கொஸ்டினை பாருங்க. which reference to Agni 4 missile which of the following statement is are correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு, it is a surface to surface missile, it is fueled by liquid propellant only, it can deliver 110 nuclear warheads about 7500 km away. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா select the correct answer using the code given below அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா அக்னி 4 மிசைலை பத்தி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்னி 4 மிசைல் இது ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த டாபிக் தான். என்ன கேக்குறாங்க அப்படின்னா அக்னி 4 மிசைல் இது கீழே மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்டா ரெஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் a surface to surface missile, it is fueled by liquid propellant only அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வெறும் liquid propellant மட்டும் இல்ல, கேஸும் இருக்கும். It can deliver 110 nuclear warhead about 7000 kilometers. இது 110 மட்டும் இல்ல, இன்னும் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். அந்த வார்ஹெட் பார்த்தோம்னா இன்னும் அதிகமான கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 1 only. ஹெல்த் அண்ட் வேக்சினேஷன் இதுல பார்த்தோம்னா ஒரு வெக்டார் வேக்சின்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா வித் ரெஃபரன்ஸ் டு recent development regarding recombinant vector vaccine, consider the following statement அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று,
genetic engineering is applied in the development of this vaccine. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா bacteria and viruses are used as vectors. Which of the statements given above is are correct அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னன்னா recombinant vector vaccines ஓட recent development எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னன்னா genetic engineering is applied in the development of these vaccines. இன்னொன்னு bacteria and viruses are used as vector. இதுல பார்த்தா recombinant vector vaccines-ல பார்த்தோம்னா genetic engineer தான் development of vaccines-காக யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு bacteria and virus தான் இதற்கு vectors-ஆ யூஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டா தான் இருக்கு. ஸோ both 1 and 2. Next, space field ஒரு question. What is the purpose of evolved laser interferometer space antenna ELISA project? What is the purpose of the evolved laser interferometer space antenna project? Option A, to detect neutrinos. B, to detect gravitational waves. C, to detect the effectiveness of missile defense system. Option D, to study the effect of solar flares on our communication system. என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா evolved laser interferometer space antenna என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் என்ன பார்த்தோம்னா to detect gravitational waves. to detect ஸ்பேஸ்ல இருக்கிற gravitational waves டிடெக்ட் பண்றது தான் ELISA ப்ராஜெக்ட் யூஸ் பண்றாங்க. சோ இதுதான் ஸ்பேஸ் ஃபீல்ட்ல இருந்து ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன அப்படினா with reference to solar water pumps consider the following statements. solar water pumps இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா solar power can be used for running surface pumps and not for submersible pumps. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா solar power can be used for running centrifugal pumps and not the ones with piston. solar power can be used for running surface pumps and not for submersible pumps. அதாவது solar pumps வந்து running for only for surface pumps, land மேல வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பம்ப்ஸ் இருக்கு அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க and not for submersible pump அப்படி சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா neither 1 or 2. ஏன்னா solar pumps can use both surface pumps and submersible pumps. So option 1 is wrong. And then 2, solar pump can be used for running centrifugal pumps and not the ones with pistons அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. No, solar pumps can be used both types of the pumps. So answer neither 1 or 2. Second one பார்த்தோம்னா in the field of nuclear science பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வந்திருக்கு. India is an important member of the International Thermonuclear Experimental Reactor. If this experiment succeed, what is the immediate advantage for India அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா India is an important member of the International Thermonuclear Experimental Reactor. If this experiment succeeds, what is the immediate advantage for India அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா it can build fusion reactor for power generation. It can build fusion reactors for power generation. அதாவது இன்டர்நேஷனல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் இதுல வந்து நம்ம இந்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பரா இருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சீட் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இமிடியேட் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்தியால ஃபியூஷன் reactors for power generation immediately build பண்ணலாம். So this is the answer and this is the question from nuclear science field. And then பார்த்தோம்னா information technology. In which of the following areas can GPS technology be used அப்படி சொல்லி சொல்றாங்க. GPS technology எப்படி இருக்கு இல்லையா அது எந்த மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் 1 mobile phone operations, banking operation, controlling the power grids. mobile phone operations, banking operation, controlling the power grids அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1 2 3 போத் மூணுமே இருக்கு. என்னன்னா ஜிபிஎஸ் பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் ஆபரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம், பேங்கிங் ஆபரேஷன்ஸ் அண்ட் தென் கண்ட்ரோலிங் தி பவர் கிரிட்ஸ் இந்த மூணு ஃபீல்ட்லயும் ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏரியால இருந்து வந்திருக்கு. அண்ட் தென் பயோடெக்னாலஜி ஃபீல்ட்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Genetic changes can be introduced in the cells that produce eggs or sperms of a prospective parent. The second statement, a person's genome can be edited before birth at the early embryonic stage. Third statement, பார்த்தோம்னா
human-induced pluripotent stem cells can be injected into the embryo of a pig. அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ட எது கரெக்ட்னு கேக்குறாங்க. which of the statements given above is correct அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னன்னா genetic changes can be introduced in the cells that produce eggs or sperms of a prospective parent. Second statement பார்த்தோம்னா a person's genome can be edited before birth at the early embryonic stage. Third பார்த்தோம்னா human induced pluripotent stem cells can be injected into the embryo of a pig. இதுல பார்த்தோம்னா 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. என்னன்னா ஜெனடிக் சேஞ்சஸ் வந்து எதுல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோஸ்பெக்டிவ் பேரண்ட் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆர் ஸ்பெர்ம்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா a person's genome can be edited before birth at the early embryonic stage. அதாவது ஒரு பர்சன்ஸோட ஜீனோம் பார்த்தோம்னா அதை பை யூசிங் டிஎன்ஏ எடிட்டிங்கை யூஸ் பண்ணி அதை பிஃபோர் பர்த் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே அதை எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து human induced pluripotent stem cells can be injected into the embryo of a pig. So answer is D. 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து many transplanted seedlings do not grow because அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய சீட்லிங்ஸ் ஜென்ரலா அதிகமா க்ரோ ஆகுறதுல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா most of the root hairs are lost during transplantation. அதாவது வாட்டர் ஆர் ஃபுட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த ரூட் ஹேர் வந்து லாஸ்ட் ஆயிடும். அதனால மோஸ்ட் ஆஃப் தி டிரான்ஸ்பிளான்டட் சீட்லிங்ஸ் க்ரோ ஆகாது. ஸோ இதோட ஆன்சர் சி. நெக்ஸ்ட் மீடியா ஃபீல்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா the word denisovan is sometimes mentioned in media in reference to இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா an early human species. என்ன அப்படின்னா the word denisovan இந்த நியூஸ் பேப்பர்ல கொஞ்ச நாள் இந்த வேர்ட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. இந்த வேர்டு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இயர்லி ஹியூமன் ஸ்பீசிஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ எதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த இந்த அவுட் சைட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஃபீல்ட்ல பார்த்தோம்னா இந்த வேர்ட் டெனிசோவன் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. அது அந்த ஆர்டிகல் ஃபுல்லா படிச்சிருந்தோம்னா இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அடுத்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா which one of the following is used in preparing a natural mosquito repellent. அதாவது நேச்சுரல் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டை ப்ரிப்பேர் பண்றது எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் கிராஸ், ஆப்ஷன் பி எலிஃபண்ட் கிராஸ், ஆப்ஷன் சி லெமன் கிராஸ் அண்ட் டி இஸ் நட் கிராஸ். ஸோ ஆன்சர் இஸ் லெமன் கிராஸ். ஸோ லெமன் கிராஸ் அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் பிளான்ட் தான் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டை யூஸ் பண்றோம். இது ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அண்ட் தென் ஜியாலஜி the question என்னன்னா consider the following statements. The earth magnetic field has reversed every few 100,000 years. Second one பார்த்தோம்னா when the earth was created more than 4,000 million years ago there was 54% oxygen and no carbon dioxide. Option statement 3 when living organism originated they modified the yearly atmosphere of the earth. அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா the earth magnetic field has the earth magnetic field the polar magnetic field வந்து every few 100,000 yearsக்கு தன்னுடைய போல்ஸ் வந்து மாத்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு when the earth was created more than 4,000 million years ago there was 54% oxygen and no carbon dioxide அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. When living organism originated they modified the yearly atmosphere of the earth அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா when the earth was created more than 4,000 million years ago there was 54% oxygen and no carbon dioxide அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமான பெர்சன்டேஜ் இருந்தது, ஆக்சிஜன் தான் கம்மியா இருந்தது அப்போ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் சி 1 and 3 ஒன்லி. இப்போ நான் அதை சொன்ன மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபீல்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 12 ஃபீல்ட்ஸ் சொன்ன இந்த ஃபீல்ட்ஸ்ல இருந்து தான் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்ச பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அந்த செகண்ட் டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த டிஃபென்ஸ் கொஸ்டின். அண்ட் தென் ஹெல்த் அண்ட் வேக்சினேஷன்,
space, non-conventional energy sources, nuclear science, biotechnology, environmental issues, agriculture, media, geology, and information services. இந்த ஃபீல்ட்ல இருந்தா எப்பயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ ஜென்ரல் சயின்ஸ்ல பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல பார்த்தோம்னா 9th 10th +1 and +2 இதுல இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி ஆஸ் தி சேம் 9th 10th +1 +2. ஒரு பயாலஜிலே இருக்கக்கூடிய எல்லா அந்த 9th 10th +1 and +2 இதெல்லாம் கவர் பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த டிஃபென்ஸ் செக்டர்ஸ்ல இந்த டிஃபென்ஸ் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், நியூக்ளியர் எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், மீடியா, இன்ஃபோ சர்வீசஸ், ஜியாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இந்தியா ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இதுல கவர் பண்றாங்க. ஸ்பேஸ், ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்தோம்னா ஸ்பேஸ், ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்தோம்னா டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியால இருந்து கொஸ்டின்ஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த ஃபீல்ட்ஸ்ல இருந்து தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்றாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தோம்னா ஆன் ஆவரேஜ் ஆஃப் ப்ரிலிம்ஸ்ல 15 to 20% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் எப்பயுமே கவர் பண்ணி கேட்குறாங்க. மெயின்ஸ்ல பார்த்தோம்னா 20 to 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் பண்றாங்க. இந்த 15 to 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் பண்றதுனால இது இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அப் டு 15 to 20% அப் டு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுது. மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தோம்னா வெறும் இந்த 80% இருந்தா ஃபுல்லா கவர் ஆகுது. இந்த சிங்கிள் சப்ஜெக்ட்ல வந்து 15 to 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. இதுக்கு படிக்கக்கூடிய இது பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். என்ன அப்படின்னா இந்த என்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ், அப்புறம் இந்த மீதி சொல்லக்கூடிய இந்த ஃபீல்ட்ஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு கன்சாலிடேட் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து நம்ம பிரிச்சு கூட உட்காந்து படிச்சுக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ். புக்ஸ் சொன்ன மாதிரி தான் என்சிஆர்டி 9th 10th +1 and +2.